இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரி இந்து, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க பார், டென்ஷன் ஆகாத. நான் யதார்த்தமா இந்த கோவிலுக்கு ஒரு நார்மல் வீடியோ கவரேஜுக்கு தான் வந்தேன். இந்த பக்கம் வந்தப்பதான் நடந்ததை எல்லாம் கவனிச்சேன். சத்தியமா இதுல என் பிளான் எதுவுமே இல்லை. என்னடா செல்லம், அப்பாவை மிஸ் பண்ணியா? என்ன என்ன பாக்குறீங்க? நான் தான் இந்திராணியோட புருஷன். இதான் என் பொண்ணு பாவை. அண்ணி ப்ளீஸ், இந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம். இது செங்கோட்டை வேலர் குடும்பத்தோட மான பிரச்சனை. நீங்க அதை மட்டும் பாருங்க. உங்க கோபத்தை எங்க காட்டிக்க வேண்டாமே ப்ளீஸ். சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன எல்லாரும் மழை பெஞ்சு விட்ட மாதிரி நிக்கிறீங்க? ஆக வேண்டியதை பாருங்க. அந்த அயலி என்னவோ இந்த குடும்பத்து ஆளு மாதிரி அவ்வளவு உரிமையா நடந்துக்கிறா. அந்த இந்திராணியும் அதுக்கு ஏத்த மாதிரியே பேசிட்டு இருக்கா. இத பாரு ரித்திகா, அந்த அயலி பொங்க வைக்க போறா. அவளுக்கு எந்த விதத்திலையும் நீ சலைச்சவல்லன்னு காட்டணும். அது வந்தாத்த, எனக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. இப்படி ஓபன் ஸ்பேஸ்ல சமைச்சா எனக்கு போக ஒத்துக்காது. அதுக்கு என்ன பண்றது? இத நீ தான் பண்ற. இல்லத்த, அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் பண்ணா எதுவும் ஆயிடாது. வா. ஏய், என்னடி உன் மாமியார் என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன விஷயம்? அந்த அயலி பொங்கல் வைக்கிறாளாம், அதனால என்னையும் வைக்க சொல்றாங்க. அதுக்கு என்ன, வைக்க வேண்டியதானே? மா, எனக்கு பொங்கல் வைக்க தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா? அதுக்காக நீ பண்ணாமலே இருந்துருவியா ரித்திகா? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல கண்ணு? நம்மள தேடி வர சான்ஸ நாம தான் யூஸ் பண்ணிக்கணும்டா. ஆனா இப்போ என்னமா பண்றது? இல்லடா, ஒன்னும் இல்ல. அதான் அந்த அயலி பொங்கல் வைக்க போறா. அவ என்ன பண்றாளோ அதே பார்த்து நீயும் பண்ணு, அவ்வளவுதானே? நீயும் அரிசி வாங்கிக்கோ. நிறுத்துங்க. அண்ணி, இவள கோவிலுக்கு வர சொன்னீங்க, ஓகே. இதையும் இவள செய்ய சொல்லணுமா? இத பாரு ரித்திகா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் இஷ்டத்துக்கு நீ பேசுறதுக்கு இது ஒண்ணும் நம்ம வீடு இல்ல, கோயிலுக்கு வந்திருக்கோம். என்ன இப்படி சொல்றா இவ? அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நாம கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்கோம். இங்க எதுவும் தப்பா நடந்துக்க கூடாது, புரியுதா? முக்கியமா அயலி அதை ஏன் பண்றா, அவ இதை ஏன் பண்றா, அவ ஏன் இதெல்லாம் செய்யறா, செய்யக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் நீ அடம் பிடிச்சு பேசிட்டு இருக்க கூடாது. ஆமா, உனக்கும் அவளுக்கும் என்னதான் பிரச்சனை? என்ன, நாம ஏதாவது தப்பா பண்ணி அயலி அதை சரியா பண்ணி நல்ல பேரு வாங்கிடுவாளோங்கிற பயமா? இல்ல
அயலி எல்லா இடத்துலயும் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிடுவாளோங்கிற பொறாமையா உனக்கு? இத பார், எனக்கு நம்ம குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம். அது உனக்கு நல்லாவே தெரியும். அத மீறி ஏதாவது நடந்துக்கிட்டா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஐலி, முந்தானி எப்படி? ஐலி, முந்தானியை காட்டு. ஏய், என்னடி உன் மாமியார் என்ன சொல்லிட்டு போறாங்க? என்ன விஷயம்? அந்த அயலி பொங்கல் வைக்கிறாளாம், அதனால என்னையும் வைக்க சொல்றாங்க. அதுக்கு என்ன, வைக்க வேண்டியதானே? மா, எனக்கு பொங்கல் வைக்க தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா? அதுக்காக நீ பண்ணாமலே இருந்துருவியா ரித்திகா? ஆ, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல கண்ணு? நம்மள தேடி வர சான்ஸ நாம தான் யூஸ் பண்ணிக்கணும்டா. ஆனா இப்போ என்னமா பண்றது? இல்லடா, ஒன்னும் இல்ல. அதான் அந்த அயலி பொங்கல் வைக்க போறா. ம், அவ என்ன பண்றாளோ அதே பார்த்து நீயும் பண்ணு, அவ்வளவுதானே? ஆ, சரியா? வா. என் கண்ணு, வா வா. ஓ, காப்பி அடிச்சு பொங்கல் வைக்க போறீங்களா? இருங்க. ரித்திகா அண்ணி, நீங்க இந்த பக்கம் பொங்கல் வைங்க. என்ன ஐலி, அரிசி வேணுமா? ஓ, அப்ப அரிசி போடணுமோ? ஆ. ஏய், ஐயோ ஐயோ, என்ன ஜமுனா இவ? இப்ப எதுக்குங்க அரிசி? நீ சும்மா இரு. அடுத்து என்ன? முந்திரி பருப்பு திராட்சைலாம் வேணுமா? முந்திரி பருப்பு திராட்சை இந்தா. முந்திரி பருப்பா போடுவா? ஓய்யோ, என்ன இவ? ஷோ, இப்ப எதுக்குங்க இதெல்லாம்? ஐலி, நான் வேணா கிண்டிட்டுமா? ஆ, ஐயோ, யாருக்கிட்ட? ஐயோ, போச்சு போச்சு, கருக்கு போகுது.